இந்த லோகத்தில் உள்ள எறும்புலேருந்து சர்வபூதங்களும் எந்த லோகத்துக்கு போமோ அந்த லோகத்துக்கு உங்க அப்பா போயிட்டார். அது இருக்கட்டும், கடைசி காலத்துல அப்பா எனக்கு என்ன தர்மம் சொல்லிட்டு போனார். வரதா நீதாண்டா அப்பா அப்பாங்கிற உங்க அப்பாவுக்கு ஒன்று எண்ணமே கிடையாது. நான் வரன் வாங்கி உன்னை பட்டாபிஷேகத்துக்கு அழைச்சேன், உங்க அண்ணாவை காட்டுக்கு கிளப்பி விட்டேன். நீ பண்ணின தப்பு மன்னிக்க முடியாத தப்பு, இதுக்கு தண்டனை அடைஞ்சே தீரணும். நீ பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் தெரியுமோ? எங்க அண்ணாவை பரதேசியா அனுப்பிச்சதுக்கு பரிகாரம் மறுநாள் காலத்தால் வந்து பார்த்தா காலமாயிட்டார். உடனே சீக்கிரமாக செல்லக்கூடிய தூதர்களை விட்டு சமாச்சாரத்தை சொல்லாமல் பரத சத்ருகுணால அழிச்சுன்னு வர சொல்ல 15 நாள் ஆச்சான் வந்து சேர்றதுக்கு. போக வர 15 நாள். அது வரையில் தசரதனுடைய சரீரத்தை ரட்சிச்சு இருந்திருக்கு. அந்த டெக்னிக்கெல்லாம் இருந்திருக்கு. அப்படி காப்பாற்றிருக்கா உடம்பை. அவன் வந்த உடனே தசரதனுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் பண்ணணும். இந்த தசரத சக்கரவர்த்தி இப்படி காலமானது தெரியாதவனும் வந்துவிட்டார் பரதன். எல்லா கோவிலும் பூட்டியிருக்கு. கொடி கம்பத்தில் அரைக்கொடியில் அரைக்கம்பத்தில் பறக்கிறது கொடி. யார் ராத்திரியும் கோலம் போடலை. ஒரே நிமித்தமே நன்னாலேன்னு பயந்துட்டு யாரை பார்த்தாலும் முகத்தை திரும்பிட்டு போகிறார். என்னென்னே புரியலையேன்னு கைகையினுடைய அரண்மனைக்கு போகிறார். அங்கே போய் அப்பா அம்மா அப்பா எங்கே அப்பா எங்கேங்கிறார். அவன் நல்ல சோஃபாவில் உட்காந்துருக்கா, ஃபேனை ஃபுல்லாக வச்சுண்டு. இவனை பார்த்தவொன்னே எழுந்துன்னு ஓடி வந்து கட்டின்டா. அது இருக்கட்டும், அப்பா எங்கே? அப்பாவோட மெத்தை சுருட்டி வச்சுருக்கே, அப்பா இல்லையா இங்கே? கௌசல்யினுடைய அம்மாவோட அரண்மனைக்கு போயிட்டாரா? அப்பா என்னாச்சு அப்பா என்னாச்சுங்கிற. உடனே என்னடா அப்பா அப்பாங்கிறேன்னு, இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுற வயசு வந்துடுத்து உனக்கு, இன்னும் குழந்தை மாதிரி அப்பா அப்பாங்கிறே. இந்த லோகத்தில் உள்ள எறும்புலேருந்து சர்வபூதங்களும் எந்த லோகத்துக்கு போமோ அந்த லோகத்துக்கு உங்கள் அப்பா போயிட்டார். அசால்ட்டாக சொல்கிறாங்க. உடனே பாப்பா அதை சகசா அப்படியே மயங்கி விழுந்து விட்டார் பரதாழ்வார். ஹா ஹதோஸ்மி அம்மா போயிட்டேன்னு விழுந்தாராம் பரதன். நான் ஆசைப்பட்டுன்னு வந்தேனே, என்னை கூப்பிட்டு அனுப்பிச்ச உடனே ராமோ அபிஷேக்ஷதி ராமம்னு, அண்ணாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போகிறார், இல்லை அப்பா யாகம் பண்ண போகிறார், அதுக்காக தான் நம்மளை கூப்பிட்ருக்கான்னு ஆசையாக நான் வந்தேனே. இப்போ ஏற்பட்ட இடி மாதிரி கஷ்டம் தலையில் விழுந்து கொடுத்தே. அப்பா காலமாகிட்டாருன்னு வியாதியினால் போயிட்டாரா, இல்லை நான் பிரிஞ்சிட்ட 14-12 வருடமாக நான் பிரிஞ்சிருக்கேன்னு என் பிரிவினால் போயிட்டாரா? என்னத்தினால் அப்பா காலமானார்? ராமாதிகள்லாம் பாக்கியசாலிகள். ஏன்னா பக்கத்தில் இருந்திருக்காளே அப்பாட்ட. அது இருக்கட்டும், கடைசி காலத்தில் அப்பா எனக்கு என்ன தர்மம் சொல்லிட்டு போனார், என்ன பண்ண சொல்லிட்டு போனார். வரதா நீதாண்டா அப்பா அப்பாங்கிற உங்கள் அப்பாவுக்கு ஒன்று எண்ணமே கிடையாது. ராமே தி ராஜா ராமா ராமா ராமான்னார். அப்புறம் என்ன சொன்னார்? ஹாசி ஹே சீதே சீதேன்னார். வேற என்ன சொன்னார்? லக்ஷ்மணே திஜா லக்ஷ்மணா லக்ஷ்மணான்னார். வேற ஒன்றுமே சொல்லலையான்னு சொன்னார். என்ன சொன்னார்? 14 வருஷம் கழித்து இந்த ராமனையும் சீதையும் லட்சுமணனையும் யார் பார்க்க போகிறாளோ அவள்லாம் பாக்கியசாலிகள்னு சொன்னார். 14 வருஷங்கிறே ராமர் எங்கேன்னு கேட்டான். அண்ணா இங்கே இருக்கார் நினச்சிட்டு இருக்கேனே, 14 வருஷங்கிறே அப்பா அண்ணா எங்கே? அண்ணா காட்டுக்கு போய்ட்டான்டா. காட்டுக்கு போகிற பாவம் எங்கள் அண்ணா பண்ண மாட்டானே தப்பு. எங்கள் அப்பாவுக்கு புத்தி பேதலிச்சு போச்சா, ஏன் எங்கள் அண்ணாவை காட்டுக்கு அனுப்பிச்சார்? உடனே உங்கள் அப்பாவை அனுப்பிச்சிடுவாரா? உங்கள் அப்பாவை அனுப்ப வச்சேன்னா நான் தாண்டா அன்பு தெய்வாசுர யுத்தம் 2 வரன் கொடுத்துருக்காரு. அதை கேட்டு ஒரு வரனால் பரத பட்டாபிஷேகம்னு, இன்னொரு வரனால் ராமருக்கு 14 வருஷம் வனவாசம்னு நான் வரன் வாங்கி உன்னை பட்டாபிஷேகத்துக்கு அழைச்சேன், உங்கள் அண்ணாவை காட்டுக்கு கிளப்பி விட்டேன். ஹதோஸ்மின்னு விழுந்தானோ, போயிட்டேன் நானோ. ஏன் அப்படின்னா அந்த லோகம் உள்ள வரைந்தும் நீ பண்ணின அக்கிரமத்துக்கு எனக்குன்னா பங்கு கொடுத்துட்ட. பரதனுக்கா ராஜ்யம் வாங்கினான்னு என்னையும் சேர்த்து சொல்ல முடியுமா? பண்ணிவிட்டியே. நீ பண்ணின தப்பு மன்னிக்க முடியாத தப்பு, இதுக்கு தண்டனை அடைஞ்சே தீரணும். உன்னை கொன்னுடுவேன், நான் இப்போ உன்னை கொலை பண்ணிடுவேன். ஏன் பண்ணலை தெரியுமோ? இப்போ நான் எங்கள் அண்ணாவை பார்க்க போகிறேன் சித்திரக்கூடத்துக்கு. நான் உன்னை வதம் பண்ணிட்டு போனேன்னா மாதிருகத்தி பண்ணின பாப்பி என் முகத்தில் முழிக்காதேன்றுவர்.
எங்கள் அண்ணாவை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணுங்கிறதுக்காகவே உன்னை உயிரோடு விடுறேன். நான் உயிரோடு விட்டதுக்காக நீ உயிரோடு இருக்கக்கூடாது. நீ பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் தெரியுமோ? எங்கள் அண்ணாவை பரதேசியாக அனுப்பிச்சதுக்கு பரிகாரம், அரண்மனையில் 1000 பேருக்கு சமையல் பண்ண கோட்டை அடுப்பு காலவா மாதிரி திக்கு திக்குன்னு எரியறது, போய் அருகின்னு விழு. அதில் சாத்வமக்னிம் பிரவிஷவா, இல்லை தலையில் ஜட தரித்து நீ 14 வருடம் காட்டுக்கு போ. ஸ்வயம்பா தண்ட, இல்லை நல்ல நைலான் கேரா 4 மீட்டர் வாங்கி தரேன், எங்கேயாவது புளிய மரத்தில் சுலுக்கு போட்டுன்னு தொங்கி ஜீவனை விடு. ரஜ்ஜும்பதானவா கண்டே. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.